கவியரசு கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தீநகரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கவிஞர் என்று சபாநாயகர் அவருக்கு புகழாரம் சூட்டினார். இதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கண்ணதாசனின் நூல்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். திரைத்துறையிலிருந்து வந்துள்ள முதல்வர் விஜய் கவியரசரின் 100ஆண்டு விழாவை மிகச் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கண்ணதாசனின் மகன் காந்தி கண்ணதாசன் கேட்டுக் கொண்டுள்ளார். கவியரசு கண்ணதாசனின் 100வது பிறந்தநாள் விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காரைக்குடியில் உள்ள கண்ணதாசன் மணிமண்டபத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சீனிவாச சேதுபதி ஆகியோர் மாலையிட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே கட்டப்பட்டு 3 ஆண்டுகளாக திறக்கப்படாத நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி ஆழ்மான்பட்டி கிராம விவசாயிகள் சாலையில் நெல் மூட்டைகளை வைத்து மறியலில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த குளத்தூர் வட்டாட்சியர் விஸ்வநாதன் ஓரிரு நாட்களில் கொள்முதல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டனர். ஒரு நாள் மழையில் விவசாயிகளின் பல மாத உழைப்பு வீணாவதை தடுக்க டெல்டா மாவட்டங்களில் உரிய நெல் சேமிப்பு வசதிகள் தேவை என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது. தமிழக நெல் கொள்முதல் நிலையங்களில் நிரந்தர கிடங்குகள் கட்டக்கோரி தஞ்சையைச் சேர்ந்த அமிர்தராஜ் தொடர்ந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதனை ஒரே நாளில் செய்து முடிக்க முடியாது என்றும் இது அரசின் கொள்கை முடிவு என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இதுகுறித்து தமிழக விவசாயத்துறை செயலரும் நுகர்பொருள் வாணிபக் கழக தலைவரும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். திருச்சி துறையூர் அருகே வைகரை கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் பொதுமக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் சென்று உப்பு நீரை எடுத்து பயன்படுத்தும் அவலம் நீடிப்பதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். இந்த உப்பு நீரால் மக்களுக்கு சிறுநீரக கற்கள் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதோடு பால் பண்ணை தொழிலும் பாதிக்கப்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எனவே இப்பிரச்சினைக்கு போர்க்கால அடிப்படையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கட்டண உயர்வு எதுவும் செய்யப்படவில்லை என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். சென்னை அம்பத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ரமேஷ் பொதுமக்களோடு வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் இடிந்த மற்றும் கைவிடப்பட்ட கோவில்களை கண்டறிந்து இந்த 5 ஆண்டு ஆட்சிக் காலத்திற்குள் அவை மறுசீரமைக்கப்பட்டு வழிபாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். மேலும் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தரிசனத்திற்கு கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளித்தார். கட்டணத்தெல்லாம் உயர்த்தவில்லை. அங்க எந்த கட்டணத்தையும் உயர்த்தல. அங்க 20க்கும் மேற்பட்ட சேவைகள் இருக்கு. அந்த 20க்கும் மேற்பட்ட சேவைகள் அதே கட்டணத்தான் நீடிக்குது. நிர்வாக ரீதியாக சில முறைகேடுகள் அங்க இருந்தது நமக்கு தெரிய வந்துச்சு. அதற்காக இப்படி ஒரு கட்டண உயர்வை ஏற்கனவே அதிகாரிகள் பரிசீலித்து வச்சு அதற்கான பொதுமக்களுடைய கருத்து கேட்கு புரியுதுங்களா, பொதுமக்களிடையே கருத்து கேட்கக்கூடிய அந்த கருத்தை தான் கேட்டுருக்காங்களே தவிர்த்து விலையெல்லாம் உயர்த்தல. நிறைய இடங்கள்ல விலை உயர்த்தப்பட்டுச்சுன்ற தவறான தகவல் பரப்பப்பட்டிருக்கு. பொதுமக்கள்கிட்ட கருத்து தான் கேட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் கருத்துல இந்த உயர்த்த வேண்டாம்னு சொன்னா நாங்க உயர்த்த போறது கிடையாது. பொதுமக்களுடைய கருத்தை தாண்டி இந்த அரசாங்கம் எந்த விதமான முடிவையும் எடுக்காது. தேனி மாவட்டம் கம்பம் அம்மா உணவகத்தில் பல்வேறு சர்ச்சைகளுக்கு பின்பு மீண்டும் தோசை விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கம்பம் எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா இங்கு ஆய்வு செய்து தோசை சாப்பிட்ட நிலையில் அவருக்கு வெளியிலிருந்து தோசை வாங்கி தரப்பட்டதாக தகவல் பரவியது. ஆனால் 7 ஆண்டுகளாக இங்கு தோசை விற்பனை செய்வதாக ஊழியர்கள் விளக்கம் அளித்தனர். அதன் பின்னர் திடீரென்று நகராட்சி அதிகாரிகள் தோசை வழங்க தடை விதித்ததால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த சூழலில் தற்போது மீண்டும் தோசை விற்பனை தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 5000 சதுரடி வரையிலான தொழிற்சாலை கட்டடங்களுக்கு சுயசான்று அடிப்படையில் கட்டட அனுமதி வழங்க சதுரடிக்கு 125 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில் அமைந்துள்ள நிலங்களுக்கு சதுரடிக்கு 16 ரூபாயும் வரன்முறை கட்டணமாக சதுரடிக்கு 46 ரூபாயும் கட்டணம் வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளின் நிலைக்கு ஏற்ப
கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கிராமப்புற ஏழை எளிய மக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வாதாரமாக விளங்கும் 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள கருவிழி வருகை பதிவு முறையால் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விநாயகபுரம் ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் 70 மாற்றுத்திறனாளிகளில் 10 பேருக்கு கருவிழி பதிவு செய்ய முடியாததால் தொடர்ந்து பணி மறுக்கப்பட்டு வருவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த கண்விழியினுடைய பார்வை பட்டாதான் போட்டோ எடுக்க முடியுது. அந்த போட்டோ கண் விழித்திரை கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க ஒரு 10 பேர். அந்த 10 பேருக்கு இந்த ஏரி வேலை எனர்ஜி ஒர்க்கு கொடுக்க முடியல. 2 கண்ணுமே கண்ணு தெரியாது. இந்த கண்ணில் கண்ணு நார்மலாக செத்து போச்சு. இந்த விழி எங்களுக்கு விழலை. இதனால் இந்த வேலையை வச்சு நான் என் உயிரை வச்சுன்னு வாழ்ந்துன்னு இருக்கேன். ஆனால் இந்த வேலை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கை நாடு வச்சு வாங்கினோம். ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். அது பிரச்சனை இல்லாமல் இருந்தது அந்த 5 வருஷமா. இப்போ கண்விழி எடுக்கிறதுனால அவங்க ப்ராப்ளமாக இருக்குது. அது சாத்தியப்படாதனால அவங்களுக்கு கண்விழி அதனால அவங்க திரும்பி அவங்கள பணி வழங்குமாறு கலெக்டர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இலவசமாக எதையும் பெற விரும்பாமல் தங்களின் சிறிய உடல் உழைப்பை கொடுத்து வாழ்வாதாரத்தை தக்க வைக்க போராடும் இந்த ஏழை எளிய மக்களின் நிலையை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக சிறப்பு கவனம் செலுத்தி மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளின் உருக்கமான கோரிக்கையாக உள்ளது. ஜெகதீஷ் பழனிசாமி முதல்வரின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டதை 40 நாட்கள் எதற்காக மறைக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த இடம்பாவனம் கார்த்திக் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட முகநூல் பதிவில் மே 12ஆம் தேதியே அரசாணை 674 ஜெகதீஷ் பழனிசாமியும் 675 சிறப்பு அதிகாரியாக ரத்தன் பண்டிட்டும் நியமிக்கப்பட்ட நிலையில் ஜெகதீஷ் நியமிக்கப்பட்டதை மட்டும் வெளியிடாமல் மறைத்தது ஏன் என்றும் இதுதான் வெளிப்படையான நிர்வாகமா என்றும் கேள்வி எழுப்பினார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இந்த ஆண்டு பருத்தி விளைச்சல் சிறப்பாக இருந்தபோதும் 1 கிலோ பருத்திக்கு 70 ரூபாய் மட்டுமே விலை கிடைப்பதால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். அத்துடன் பருத்தி பறிக்கும் பணிக்கு தொழிலாளர்கள் கிடைக்காததால் விவசாயிகளே நேரடியாக அறுவடை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அரசு உடனடியாக தலையிட்டு பருத்திக்கு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே கல்லாபுரத்தில் கடந்த 9 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது உடுமலையிலிருந்து வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து மக்கள் போராட்டம் நடத்தினர். தேனி மாவட்டம் மஞ்சளார் அணையின் சேதமடைந்த ஆயக்கட்டு வாய்க்கால் புதிய தலைமுறையின் செய்தியின் எதிரொலியாக 8 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கப்பட்டு வருகின்றது. தொட்டிப்பாலங்களில் ஏற்பட்ட உடைப்பால் கடைமடை பகுதிகளுக்கு நீர் செல்லாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட துயரம் குறித்து புதிய தலைமுறையில் தொடர்ச்சியாக செய்தி வெளியிடப்பட்டது. தற்போது பாசனத்திற்கு நீர் திறப்புக்கு முன்பாக வாய்க்காலை முழுமையாக சீரமைக்கும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. ஜீர்ஹள்ளி வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியோடு சுமார் 2 மணி நேரம் போராடி அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர். யானைகள் இதுபோன்று தொடர்ந்து ஊருக்குள் நுழைவதை தடுக்க வனத்துறை நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாளவாடி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மேலக்கோட்டை வாசல் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு ஷெட் மற்றும் பொருட்கள் எரிந்து நாசமாகின. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த இந்த ஷெட்டில் பிடித்த தீ காற்றின் வேகத்தால் மளமளவென பரவியது. தீயணைப்புத் துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர்.
டிஜிட்டல் அரசு செய்வதாக கூறி திருச்சியைச் சேர்ந்த பெண்ணிடம் சுமார் 75 லட்சம் ரூபாயை பறித்த வழக்கில் 5 பேரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி சோமரசம்பேட்டையைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரது அடையாள அட்டையை பயன்படுத்தி போலி சிம் கார்டுகள் மூலம் குற்றங்கள் நடந்ததாக மிரட்டியுள்ளனர். அதோடு கைது நடவடிக்கையை தவிர்க்க அவரை மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய நபரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 6.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் மற்றும் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கேரளாவைச் சேர்ந்த பயணியை கைது செய்தனர். இதேபோல துபாயிலிருந்து 53 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சோதனை இல்லாமல் வெளியில் எடுத்துச் செல்ல முயன்ற விமான நிலைய ஊழியர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நம்மை பிடித்தவர்களுக்கு நாம் என்ன செய்தாலும் பிடிக்கும் என நினைப்பது முட்டாள்தனம் என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற தர்மன் திரைப்பட நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் தான் பேசினாலே பிரச்சனை என குறிப்பிட்டார். நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏதாவது வந்து கழுப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா இருந்தால் இவர் இருந்தால் பேசவே மாட்டேங்கிறாங்க, வாயில் நான் கொலைக்கட்டே வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசுனா இப்போ பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வந்து இவர் பேசாமல் இவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணுறது? ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளை பிடிக்காதவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்காது. நம்ம பிடிச்சவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் எது பண்ணாலும் பிடிக்கும் நினைக்கிறது முட்டாள்தனம். தேசிய அளவில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் இச்சூழ்நிலையில் தொடக்க விழா என்ற பெயரில் 300 புதிய அரசு பேருந்துகளை சென்னைக்கு வரவழைத்து மக்கள் வரி பணத்தையும் எரிபொருளையும் வீண் விரயம் செய்வது தேவையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய பேருந்துகள் தொடக்க விழாவுக்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து 300 அரசு பேருந்துகள் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு 3 நாட்களாக பயன்படுத்தப்படாமல் முடக்கி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் கடுமையான நிதி மற்றும் எரிபொருள் இழப்பு ஏற்பட்டுள்ளதோடு 900 போக்குவரத்து ஊழியர்கள் தங்குமிடமும் உணவுமின்றி தவித்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த திட்டமிடல் இல்லாத குளறுபடிக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். திருவாரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட மின்வெட்டால் மக்கள் அவதியடைந்தனர். இரவு நேரத்தில் சுமார் 2 மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டதால் காற்று வசதியின்றி குழந்தைகள், முதியவர்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். மின்கம்பிகள் மரம் உரசியதால் மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டதாக மின்வாரிய அதிகாரிகள் தகவல் கொடுத்தனர். பெண்கள், குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் சென்னை சைதாப்பேட்டையில் பேரணி நடத்தினர். போதைப்பொருள் பரவலை தடுக்கவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக நீதி மற்றும் மறுவாழ்வு வழங்கவும் அவர்கள் வலியுறுத்தினர். குற்றங்களில் ஈடுபடுவோர் ஆளுங்கட்சியினராக இருந்தாலும் முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மத்திய பிரதேச மாநில முதல்வர் மோகன் யாதவின் குடும்பத்தினர் மீது நில ஊழல் குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியான காங்கிரஸ் எழுப்பியுள்ளது. உஜ்ஜைன் நகரில் முக்கிய சாலை கட்டமைப்பு திட்டங்கள் அமையும் பகுதிகளில் சுமார் 45 கோடி ரூபாய் மதிப்பில் 168 ஏக்கர் நிலங்களை வாங்கி குவித்துள்ளதாக ஒரு ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியானதை தொடர்ந்து காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. அரசு மாஸ்டர் பிளான் திட்டத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே முதல்வரின் குடும்ப நிறுவனங்கள் மற்றும் உறவினர்கள் இந்த நிலங்களை வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் முதல்வர் குடும்பத்தினரின் ஆதாயத்துக்காக நில பயன்பாட்டு வகைப்பாடு மாற்றப்பட்டு நிலத்தின் மதிப்பு பல மடங்கு உயர்த்தப்பட்டதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. இச்சம்பவம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என மோகன் யாதவ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,06,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் 210 ரூபாய் குறைந்து 13,350 ரூபாயாக உள்ளது.
வெள்ளியின் விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,40,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 240 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை உயர்த்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழலில் முதலீட்டாளர் அமெரிக்க கடன் பத்திரங்களை நோக்கி நகர்வதாகவும் அதன் எதிரொலியாக தங்கத்தின் விலை சரிவதாகவும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வைப்பாட்டின் குறுக்கே உள்ள சங்கரநத்தம் அணைக்கட்டு பகுதியில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றி தூர்வாரி பராமரிக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த அணைக்கட்டு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் தண்ணீரை முழுமையாக சேமிக்க முடியாத நிலை உள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இந்த அணைக்கட்டை உடனடியாக தூர்வாரி பராமரித்தால் மட்டுமே சுற்றியுள்ள 20 கிராம மக்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றுப்பாலத்தில் மனைவியின் பிறந்தநாளை கொண்டாடிய தொழிலதிபர் உட்பட 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். தொழிலதிபரான கௌதம் பருவா என்பவர் பிரம்மபுத்திரா பாலத்தின் மீது தனது மனைவியின் பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். அப்போது பாலத்தின் மீது சிவப்பு கம்பளம் விரித்து கொண்டாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான வீடியோ வைரலான நிலையில் கௌதம் பருவாவும் கொண்டாட்டத்தில் தொடர்புடைய மேலும் 13 பேரும் கைது செய்யப்பட்டனர். பிறந்தநாள் கொண்டாடப்பட்ட பாலம் சுமார் 3000 கோடியில் கட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத்தின் டெடியாபாடா தொகுதி ஆம் ஆத்மி எம்எல்ஏ சைதர் சைபா அவரது மனைவி உட்பட மொத்தம் 9 பேருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பாக ஆம் ஆத்மி எம்எல்ஏ சைதர் சைபா வனத்துறை அதிகாரிகளை தாக்கியதாக வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தீர்ப்பளித்திருக்கிற ராஜ்பிட்பா செஷன்ஸ் நீதிமன்றம் ஆம் ஆத்மி எம்எல்ஏ சைதர் சைபா அவரது மனைவி உட்பட மொத்தம் 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தது. அனைவருக்கும் தலா 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கர்னூலில் தனியார் தங்கச் சுரங்க திட்டத்தை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இன்று தொடங்கி வைக்கிறார். 405 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் இந்த சுரங்கத்தில் தங்கத்தை வெட்டி எடுத்து அதனை சுத்திகரித்து வணிக ரீதியில் விற்கப்படும். தனியார் நிறுவனங்கள் செயல்படுத்தும் இந்த திட்டத்தில் முதல் ஆண்டில் 400 கிலோ தங்கமும் அடுத்த ஆண்டுகளில் இது 900 கிலோ தங்கமமாக உற்பத்தி செய்யப்படும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்திற்கான நிலத்தை ஆந்திர அரசு அளித்திருப்பதால் அதற்கு தங்கத்தின் மதிப்பில் 4% உரிமை தொகையாக தரப்பட உள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பதவியேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சரவையில் முதன்முறையாக மாற்றங்கள் செய்யப்பட உள்ளதாக பேச்சு எழுந்திருக்கிறது. தனது மாநிலங்களவை பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து பேசினார். மத்திய ரயில்வே இணை அமைச்சராக உள்ள ரவ்னிக் சிங் பிட்டுவின் மாநிலங்களவை பதவிக்காலமும் நிறைவடைந்துவிட்டது. மேலும் ஒரு நபருக்கு ஒரு பதவி என்ற கொள்கையை பாஜக பின்பற்றுவதால் கடந்த டிசம்பரில் உத்தரப்பிரதேச பாஜக தலைவராக்கப்பட்ட பங்கஜ் சௌத்ரி மற்றும் கடந்த மார்ச் மாதம் டெல்லி பாஜக தலைவராக்கப்பட்டுள்ள ஹர்ஷ் மல்ஹோத்ரா ஆகியோரும் தமது மத்திய இணையமைச்சர் பதவிகளை ராஜினாமா செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சிவசேனை திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த 20 எம்பிக்களும் உத்தவ் தாக்கரே பிரிவைச் சேர்ந்த 6 எம்பிக்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இவர்களில் ஒரு சிலரையேனும் அமைச்சரவைக்குள் கொண்டுவர திட்டமிடப்படுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் கடத்தல் கும்பல் அதிநவீன சேட்டலைட் தொழில்நுட்ப ட்ரோன்கள் மூலம் போதைப்பொருள் மற்றும் ஆயுதங்களை கடத்தி வருவது பாதுகாப்பு படையினருக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. வழக்கமான ரேடியோ சிக்னல் மற்றும் ஜிபிஎஸ் கண்காணிப்பில் சிக்காத வகையில் இந்த சேட்டலைட் ட்ரோன்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கடத்தல் வருவாய் மூலம் பயங்கரவாத செயல்களுக்கு நிதி உதவி அளிக்கப்படுவதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சட்டமன்றத்தில் குட்டி கதை சொல்லி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை முதலமைச்சர் விஜய் விமர்சித்துள்ளார். அவரது சிக்னேச்சர் ஸ்டைல் என அறியப்பட்ட சைகையையும் முதல்வர் விஜய் செய்து காட்டினார்.
ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையே காணோம். அதான் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொளத்தூரி இந்த ஆட்டம் அடிச்சு பேசுனா அப்புறம் என்ன பண்றது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் குறித்து பேசிய முதல்வர் விஜய்க்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதல்வர் விஜயின் மிரட்டலுக்கெல்லாம் திமுக பயப்படாது என்றார். சட்டமன்றத்தில் எழுதி வச்சு பேசியிருக்காருன்னு பாருங்க. சாதாரணமா சொல்கின்றாரு, உங்க அப்பாவை காணுங்கிற மாதிரி பேசுறாருன்னு சொன்னா இவரு காணாம போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இவர் என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு முதலமைச்சர் வந்துட்டாரா? கலைஞரை எங்க தளபதி மரியாதைக்குரிய அண்ணன் மு.க. ஸ்டாலினை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி அவருக்கு இருக்கு? அவர் பட்ட இது சாதாரண பாடா? இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவர் மிரட்டினா என்ன திமுக பயப்படுமா? மிசா காலத்தில் பார்க்கலையா திமுக? அந்த மிசா காலத்தையே பார்த்த திமுக இந்த இவருக்கு பயப்படுமா? சட்டமன்றத்தில் முதல்வர் விஜயின் பேச்சு கவலை அளிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி தெரிவித்துள்ளார். முதல்வரின் பேச்சு குட்டீஸ்களுக்கு வேண்டுமென்றால் பொருத்தமாக இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்ல என்று அவர் கூறியுள்ளார். முன்னதாக அவர் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை கண்டித்து திருப்பூரில் நடைபெற்ற அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் பேரணியில் பங்கேற்றார். ரொம்ப கவலையா தான் பாக்குறோம். நாங்களும் தானே இந்த சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சரி ஏதோ நிறைய சொல்லுவாராக்குன்னு போய் பார்த்தாக்கா அது என்னமோ இன்னைக்கு பூரா எல்லாம் சினிமா பார்த்தது மாதிரியே தான் இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்கலைங்க. தமிழ்நாட்டு இளைஞர்கள் வாக்காளர்கள் பெருத்த நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு என்ன சொல்லுவாரு? இளம் பெண்கள் இன்னைக்கு பெண்கள் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறாங்க, 3000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் உயர்த்துவதற்கோ அல்லது ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்லை. இப்போ அவர் அப்பாவை தர்றாங்க மகளை தர்றாங்கன்னு அவர் ஏதோ குட்டி கதையா சொல்லிட்டு இருந்தா இது குட்டீஸுகளுக்கு வேண்டாம் பொருத்தமா இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு பொருத்தமே அல்ல. சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் தின விழாவில் 10 மாவட்டங்களில் 28 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய விளையாட்டு அரங்குகள் மற்றும் மைதானங்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திறந்து வைத்தார். அதனையடுத்து தடகளம், ஜூடோ உள்ளிட்ட விளையாட்டு வீரர்களின் திறனை மேம்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதவ் அர்ஜுனா, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு போட்டிகளுக்கு செல்லும் வீரர்களின் விமான பயண செலவு உட்பட அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்கும் என்று தெரிவித்தார். 5000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டது என்று ஆந்திர தொழில்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் பாராட்டு தெரிவித்துள்ளார். திமுக அரசு மீது தற்போதைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விமர்சனம் செய்திருந்த நிலையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திமுக அரசு நேர்மையான வெளிப்படையான அணுகுமுறையை பின்பற்றியதாக நாரா லோகேஷ் தெரிவித்துள்ளார். மேலும் அரசுக்கு பணம் கொடுக்குமாறு கேட்கப்பட்டதாக முதலீட்டாளர்கள் புகார் தெரிவித்ததில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல முதலீடுகளை ஈர்ப்பதில் முந்தைய திமுக அரசுடன் தாங்கள் கடுமையாக போட்டியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் முதலீடுகளை சீர்குலைக்கும் தாவேக் அரசு இனியாவது ஆக்கப்பூர்வமான பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று திமுக முன்னாள் அமைச்சர் TRB ராஜா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தை விட்டு 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வெளியேறியதாக தாவேக் அரசு கூறுவது அடிப்படை புரிதலற்ற பச்சை பொய் என்றும், செமி கண்டக்டர் முதலீடுகள் ஒன்றிய அரசால் திட்டமிடப்பட்டு பறிக்கப்பட்டவை என்றும் விளக்கமளித்துள்ளார். மேலும் டெல்லிக்கு சேவகம் செய்வதை நிறுத்திவிட்டு முந்தைய திமுக அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தாவேக் அரசு தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
இந்தியா அதன் மருந்து தயாரிப்புக்கு தேவையான 65% அத்தியாவசிய மூலப்பொருட்களுக்கு இன்னும் சீனாவையே நம்பியிருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை எச்சரித்துள்ளது. இந்தியாவில் மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான வணிகச் சூழல் பலவீனமாக உள்ளதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. ஆப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு மலிவு விலை மருந்துகளை வழங்கும் முக்கிய நாடாக இந்தியா இருந்தாலும் மருந்தியல் துறையில் அதிக மதிப்புடைய பிரிவுகளில் கவனம் செலுத்தவும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் நிதி ஆயோக் துணைத் தலைவர் அசோக்குமார் லஹிரி வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிய மேற்கு வங்க தாரகேஸ்வரர் நகராட்சி முன்னாள் தலைவரும் திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சபன் சமந்தாவை பொதுமக்கள் செருப்பு மாலை அணிவித்து வீதியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பணத்தை கொள்ளையடித்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆவேசமடைந்த மக்கள் அவர் மீது முட்டை, தக்காளி கொண்டு வீசியதோடு காதை பிடித்து தோப்புக்கரணம் போடவும் வைத்தனர். உட்கட்சி குழப்பத்தில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கு இச்சம்பவம் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு நிதி பெறும் தன்னார்வ நிறுவனங்களுக்கான FCRA விதிகளில் மத்திய உள்துறை அமைச்சகம் புதிய திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது. இதன் மூலம் தன்னார்வ நிறுவனங்கள் தாங்கள் செயல்படும் மாநிலம் மற்றும் குறிப்பிட்ட நோக்கங்களை முன்கூட்டியே தெரிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சமய கல்வி மற்றும் பூர்வகுடி வழிபாட்டு முறைகளை பாதுகாத்தல் போன்ற மத விவகாரங்கள் சார்ந்த பணிகளுக்கு அந்நிய நன்கொடை பெற இதில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பிரிவுகளின் கீழ் மதமாற்ற செயல்பாடுகள் மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் தாங்கள் செயல்படும் மாநிலம் மற்றும் நோக்கங்கள் குறித்த விவரங்களை ஓராண்டுக்குள் அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும், விண்ணப்பத்தில் கூடுதல் மாநிலங்களையோ அல்லது நோக்கங்களையோ சேர்க்க கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் புதிய விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.